6வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வாக்கு கொடுக்கிறார். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் உனக்கு சகாயம் செய்வேன். இன்றைக்கு அநேக நெருக்கங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். அநேக காரியங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். வேலை ஸ்தலத்துல நெருக்கம், வெளியே சொல்ல முடியாத நெருக்கங்கள் உங்க வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கலாம். இன்னொரு பக்கம் தீங்கு, மனிதர்களால் உங்களுக்கு தீங்கு வந்து கொண்டிருக்கலாம். தீமையே உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கலாம். என்ன செஞ்சாலும் உங்க வாழ்க்கையில அநேக மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று உங்களோடு கூட நித்தம் போரிட்டு உங்களுக்கு விரோதமாக சதி யோசனை பண்ணி உங்களுக்கு விரோதமாக பல திட்டங்களை பண்ணி உங்களுக்கு தீங்கு கொடுத்து கொண்டிருக்கலாம். தீமை செய்வதே அவர்களுடைய முழு எண்ணமா இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் தீமைகளுக்கும் நெருக்கத்துக்கும் உங்களை விலக்கி பாதுகாக்கும்படியாக உங்களுக்கு சகாயம் ஆண்டவர் செய்ய போகிறார். எந்த மனிதனால் தீங்கு வருகிறதோ, எந்த மனிதனால் உங்களுக்கு நெருக்கம் வருகிறதோ, அந்த மனிதனிடத்திலிருந்து உங்களை ஆண்டவர் தப்புவிக்க போகிறார். அந்த மனிதனிடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க போகிறார். உங்களுக்கு சகாயம் செய்ய போகிறார். இன்னைக்கு தீங்கின் நிமித்தம், நெருக்கத்தின் நிமித்தம் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், நீங்கள் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கலாம். நித்தம் அதை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கி போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத, சோர்ந்து போகாத, நான் உன் கூட இருக்கிறேன். தீங்கு செய்கிற மனிதர்கிட்ட உன்னை நான் விடுதலையாக்க போகிறேன். இன்றைக்கு நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். உனக்கு ஒரு சகாயம் கடந்து வரப்போகிறது. உனக்கு சகாயம் செய்கிற தேவன் நான் இருக்கிறேன். உனக்கு சகாயம் செய்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாய் ஆண்டவர் நெருக்கத்தில் இன்றும் உங்களை தீங்கில் இன்றும் விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். நெருக்குகிற மனிதருடைய கண்களுக்கு முன்பாக உங்களுடைய தலையை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் சகாயம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேர் ஆண்டவரை நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், தீமைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். இந்த நாளில் உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே உங்களை உயர்த்தி ஆண்டவரை வாழ வைக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.